அவள் சபிதனே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செபிதனே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் அவள் பெண்மணிடம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் பெண்மணிடம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமானவன் கருணை பணம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமானவன் கருணை மனம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நாளினம் நேரல் விளையாட்டு நாயகன் பெயர்கள் இருப்பாட்டு நாளெல்லாம் நாரதல் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குட பிள்ளை விளையாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகமக்கெங்கும் அருள் கூட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகமக்கெங்கும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் பக்தி என்னும் ஒரு மரம் தொடுத்தேன் அதில் ஆசம் என்னும் ஒரு சரம் தொடுத்தேன் எனும் ஒரு கூலெடுத்து அதில் பாசம் என்னும் ஒரு பழத்தொடுத்து சக்தியுடன் உனை நான் தொடுதேன் சக்தியுடன் இவை நான் தொழுதே ஆசையை சாற்றுகின்றேன் உங்கள் திருவடிக்கு சக்தியுடன் உன்னை நான் தொழுதே ஆசையை சாற்றுகின்றேன் உங்கள் திருவடிக்கு மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் கருணை காதல் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் ஓடுமோ நாராயணமக அறிவுணமோ நாராயணமக அறிவுணமோ நாராயணமக பராபரத்தினை பரதோண்டி பரத்தையை சமுண்டி சிவத்தில் சத்தோண்டி சத்திக்கு நாதம் ஒண்டி நாதத்தில் வந்து கொண்டு வந்து விளைய சதாசம் ஒண்டி சதாசுவத்தில் மகேஸ்வரனும் சதாசுவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்ப்பும் வாப்புவிட தேவும் தேவடை அப்பவும் அப்புளைய பிரதிவும் நரமுக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளை தோண்டி மீண்டும் யாவும் தோண்டி விடுது ஒருங்கடவா ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சரத்குமாரர் சன சுதசர் என நாமரபத்தி செய்தார் அவர்களோ சோமனை கண்டு வணங்கி ஆசி பெற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாது முடிவு ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவர் மடிகினாலும் ஆத்மாவில் வைஷ்ணரும் கட்டவர் ரக்கனும் பிரிகுத குளிலும் புலவர் நாவிலும் புலசிய காதலும் ஆத்து கண்ணிலும் ஆங்கரசர் போத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேர் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கு கிடங்க சிரசாகப்பட்டது 1008 கூறுகள வெடிப்படி சாபத்தை விட்டோம் நாராயணமக நாராயணமக தன்னையும் தனது பேரம்பரவையா உண்மையவற்றுடன் விட்டெடுக்கும் அன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகள் ஆளுவாய் இன்னதென்றலாது எவரும் மீதனவா என்று எல்லா வல்ல பெருமான் பாதமணிந்தாலும் அக்கடக்கடம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவண சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாரணம் நாடகம் நிடுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்திர பரச்சை கடக பரச்சை கத பரச்சை ரத பரச்சை ரத்ன பரச்சை பூமி பரச்சை சங்கம் இடக்கடம் மல்யுத்தம் அகுருசரம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் வைப்பளவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிசகம் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அக்கிடுதம்பம் சடதம்பம் சுக்குடுதம்பம்
கண்ணதம்பம், கனகதம்பம், திட்டித்தம்பம், வாக்குத்தமிழ் போடக்கூடிய 64 கலைகளுக்கும் அதிபதியான கலைவாணியின் பாதமணிந்து பெருமை சேர்ப்போம். நாரதராக நடிக்கும் ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்னாடை மற்றும் மலர்மாலை எடுத்து குறப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடகக்கல ரசிகர் மக்களுக்கும் கரகாட்டம் கச்சேரின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் வளர்ந்து கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலைகளையும் இன்ன வரைக்கும் அறியாத கலை, பாரம்பரிய கலை, இந்த நாடக கலையை முன்னிறுத்தி கலைக்கும் கலைஞர்களுக்கும் உயர்வு ஏற்படும் விதமாக இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த என் அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி வணக்கம். அப்பருடைய பெருமான் பாதமணிந்தாலும் எல்லா விட பெருமான் விடைகளை நீக்கக்கூடிய நாயகன். எனவே பாதமணிந்த பெருமைகளை சேர்ப்போம். எப்பேற்பட்ட பெருமை இருக்கிறார். எப்பேற்பட்ட பெருமை. ஏ சாமி வருது வடிக பிடுங்கய்யா. ஏ சாமி வருது வடிக பிடுங்கய்யா. ஒரு பாட்டு படிச்சு ஆதி குதிச்சு வேட்டு வெடிக்கடா. சாமி வருது வடிக பிடுங்கய்யா. ஒரு பாட்டு படிச்சு ஆதி குதிச்சு வேட்டு வெடிக்கடா. ஒரு சூடமேத்தி சூடக்காய போட்டு கொடுக்கடா. கணவதின் தின் 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 கணவதின் தின் 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 கணவதின் 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 தின் 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 கணவதின் தின் 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 கணவதின் தின் 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 கணவதின் 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 தின் தின். ஏ சாமி வருது வழிய விடுங்கடா. பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. காத்து மழை அக்குடுத்து மாத்தங்கர முன்னாடரா விட்டிருக்கும் சாமிய வந்தா. என்னாடிலே மேல்முருகன் வள்ளியத்தங்காவளுக்கு சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிய சாமி. காத்து மழை அக்குடுத்து மாத்தங்கர முன்னாடரா விட்டிருக்கும் சாமி வந்தா. கல்யாணம் தான் கட்டி கடை உள்ள குட்டி பத்து கடை எல்லாருக்கும் காவலிக்கும் மீசன் மகந்தா. சின்ன திருமூஞ்சூரு மன்னவழி போந்தேரு பூலோகம் கொண்டாடு ஒத்தக்கம் வந்தா. செய்யும் தொழில் பாராமல் தங்கு தட பாராமல் நம்பாட காப்பாற்றும் ஆடை முகந்தா. மந்திரம் போடே மண்டபத்துறை நிறுத்தம் கொண்டாடு சந்ததிகள்லாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்திடும் கொண்டாடு. ஒரு சூடமேத்தி சூடக்காய போட்டு உரைக்கல கணவதிம் திம் 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 கணவதிம் திம் திம் கணவதிம் 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 திம் திம் கணவதிம் திம் 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 கணவதிம் திம் 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 கணவதிம் 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 திம் திம். ஏ சாமி வருது வடிக விடுங்கடா. ஒரு பாட்டு படிச்சு ஆதி குதிச்சு வேட்டு வெடிக்கடா. தீக்கும் திக்னீர் பர கண 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 கணபதி இன்பம் சேர்க்கும் நம்போதர கண 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 கணபதி சங்கட சுர சங்கட கர கண 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 கணபதி குஞ்சிடும் கிளி குஞ்சர முத கண 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 கணபதி ஆட கண்படி மேடன படல் மூத்தவனுங்க கணபதி ஆடடி தோறும் சீனவை தினம் காப்பவனுங்க கணபதி. அண்ணாதிலே போட்டிக்கிட்டு அம்மையப்பன் கால தொட்டு சுத்தி வந்து மாங்கடிய வாங்கிய சுவாமி. அண்ணாடிலே போட்டிட்டு வள்ளியத்தங்காவளுக்கு சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிய சாமி. ஆட பின்னாடியே பேன் முருகள் வள்ளியத்தை காலடிச்சு கல்யாணம் தான் கட்டி வச்சு ஆத்திய சுவாமி. குட்ட குட்ட குடிஞ்சவாடு கொட்டிக்கிட்டு கேட்டாக்க நான் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பார். குட்டத்தில வசந்தவாடு குக்கிகளை போட்டாக்க பின்னேடும் முன்னேற பாதை வகுத்தார். மந்திரம் போரே மண்டபத்திலே நிற்கும் சொன்னாரே சந்ததிகள் நான் நிம்மதி கொண்டு வாழ்ந்திடு நன்னாரே. ஒரு சூழல் ஏத்தி சூழக்காய போட்டு உடைகளா கணவதிம் திம் 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 கணவதிம் திம் 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 கணவதிம் கணவதிம் கணவதிம்
பெருமாள். நன்றி நன்றி நன்றி. அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு மகிழ்வான வணக்கங்கள். கைத்தட்டி பெருமை செய்தவர்களுக்கு ஆக ஒப்பற்ற இடம், பெருமையான சுந்தர இடம், அனைவருக்கு பெருமைக்கூடிய உணவான இருமை தன்னையும் தனது பெரும்பெருமையாம் உண்மையை விட்டு வீட்டெடுக்க முன்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாளிடுவாய் இன்னதென்றால் எவரும் எதிர்வா என்ற எல்லா விட இடத்துக்கு சிறப்பிச்சக்கூடிய உணவான இடம். இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா அல்ல, மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையை பார்த்தோம்னா ஒவ்வொரு கால சூழ்நிலையும் அவ்வளவு பெரிய பெருமை இருக்கும். பல சமயங்களில் துன்பத்தை நம்ம விட்டால் துன்பம் நம்மளை விடாது, இருக்கும் போதே பிடிச்சிக்கிறோம். அதையும் கடந்து போகக்கூடிய வாழ்க்கையா. அது என்ன, துன்பத்தை நம்ம விட்டால் துன்பம் நம்மளை விடாது. மிகப்பெரிய வெள்ளப்பொருட்களை ஊர் சனமே அடிச்சு இழுத்துவாங்க. நடுக்கூட்டத்தில் ஒரு தத்தளிச்சு நிற்க எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த கரையில் ஒரு ஆப்பிள பார்த்தாப்பிளையா ஏயா கத்துற ஏன் கத்துற அதை பாரு ஏதோ மேந்து வருது பார்க்க கட்ட மாதிரி தெரியுது பிடிச்ச எப்படியாவது கரை ஏறிக்கான்னு சொல்ல அண்ணன் சொன்ன அர்த்தம் இருக்கு. நம்ம ஆர்வத்தோட போய் பிடிக்க பிடிச்சப்பனா தெரியுது பிடிச்சது கட்டல்ல கரடின்னு. இங்க இருந்து கத்திருக்க சண்டால பாவி நீ பிடிச்சது கட்டல்லடா கரடிடாத விடுறான்னு கத்த இவன் இங்க இருந்து கத்துனானா நான் விட்டு 1 மணி நேரம் சிறப்பா அதுதான்டா என்னை விட மாட்டேன் கதையா. நம்ம பல சமயத்தில் பிரச்சனை விட்டாலும் அதை நம்மளை விடுறதில்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆக எல்லாத்தையும் தாண்டி மனுஷ வாழ்க்கையில் பெருமை செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் போகுதுன்னா யாருடைய அடுக்கரகம் எல்லா வள பெருமை காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமாள் குடிகள் முதல்கள் தாயவள் அங்கேயர் கண்ணி தடாத விராட்டியின் பொற்பாதம் எடுத்தவருக்கு அகில பெங்கிடு வெட்டிவாகை சூடும் நோக்கத்திற்கு பாதமணிவோம் பெருமைகளை செற்போம். உச்சக்கட்ட பெருமையை உயர்வாக எடுத்தக்கூடிய அம்மையவள் முழக்கண்டு பெருமையோடு திருநாடு அந்த பொன்னேறு கூட்டி வரும் பெருநாடு வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாண்ட போடும் இது திருநாடு ஒரு பொன்னேறு கூட்டி வரும் பெருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அட்டிகனந்த கடின பாசவத்த
எல்லா வள பெருமை. நன்றி நன்றி நன்றி. அன்புள்ள அத்தனை பேர்களுக்கு மகிழ்வான வணக்கங்கள். எங்கள் சிறப்புக்குரிய பக்கமடை இசைக்கலைஞர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். ஆக அப்பேற்பட்ட இடம் பேசக்கூடிய பெருமைகள் சொல்லக்கூடிய சிறப்பத்தில் இந்த இடம் இன்ன வரைக்கும் கண்ணியமிக்க பேராற்றோடு இருக்குன்னா இடத்துடைய தத்துவத்தை நோக்கும் பொழுது வெளியிருந்து கேட்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. உள்ள இருந்து கேட்ட சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு. இருந்தாலும் கூட சத்தம் கேட்கிறதா என்ன ஆறாவது பார்த்தா சத்தம் ஒத்த சத்தமா கேட்குது. மத்த பறவைலாம் தூங்கிருச்சோம் நம்ம தெரியல. சத்தம் என்ன நரியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை. ஆக அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு மத்தியில குள்ளநரி மோசமானது. ஆபத்துக்கு மத்தியில பெருமைகள் வருது. குள்ளநரி கத்திர பத்திலாம் சிறப்பு இல்லை. மூளை இருக்கு நம்ம பல இடத்துல பயன்படுத்தி போறோம். ஆனா குள்ளநரியோட நிலைமை எப்படி முடியும் உங்களுக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் ஒரு குள்ளநரி என்ன படிச்சான், காட்டுக்குள்ள கடந்து ஒரு பழைய காலத்து எலும்பு ஒன்று கவிக்கிட்டு வந்துச்சான். எப்படி அது ரொம்ப பழைய காலத்து எலும்பு. இந்த எலும்பை எப்படியாவது கடிச்சு உள்ள ரத்தத்தை குடிக்கணும்னு குள்ளநரிக்கு ஆசை. என்ன நினைச்சதா தெரியல. இந்த எலும்பை போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கடிச்சிருந்தா பரவாயில்ல. 3 மணி நேரமா கடிச்சிக்கிட்டு இருக்க. நேரங்காலமா நம்ம தெரியல. அது பழைய காலத்து எலும்புனால உள்ள இருந்து ரத்தம் வரல, ஒண்ணு வரல. குள்ளநரியின் நடப்பு இருந்தாலும் விடவே கூடாது. எப்படியாவது கடிச்சு உள்ள ரத்தத்தை குடிக்கணும். விடாப்படியா கடிச்சு உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சாலையா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாண்டின புண்ணால இந்த எலும்பு போய் குள்ளநரியோட தாடை ஒரு குத்துனோட தாடை இழிஞ்சு நரியோட அப்படியே உள்ள இருந்து ரத்தம் வெளியே வர நரி வாத்துச்சா. ஆகா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடிச்சதுக்கு அப்புறம் இப்ப தாண்டா ரத்தம் வந்திருக்கு, இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்காது. அவங்க ரத்தம்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சந்தோஷமா தான் இருந்திருக்கும் போல. குடிச்சு 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 சந்தோஷத்துல கடைசியில் நரி இப்ப ஊழையிட்ட மாதிரி ஊழையிட்டு செத்ததே மிச்சம். நிறையா பார்த்து ஊழையிடுறத நிப்பாட்டிக்கிட்டா பிழைச்சிக்கலாம், இல்லைன்னா ஊழையிட்டு போறதை மித்தம். ஆக அப்படிப்பட்ட பூமிக்கு மத்தியிலே கண்ணிமிக்க காவடு மத்தியில் நம்ம ரத்தமா இல்ல அடுத்த ஆள் ரத்தமா இல்ல எங்க இருந்து வருதுன்னு தெரியாம சுதாரிப்பு இல்லாம செஞ்சோம்னா பலருடைய நிலைமைகள் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆக ஆரம்பத்தில் எதை சுதாரிக்கக்கூடிய வாழ்க்கையில பெருமை. அவங்க சொன்ன மாதிரி எல்லா பெருமைகள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பண்ணி எண்ணுவோம் என்பது இழுக்கின்றார். மனுஷ வாழ்க்கையில எவருக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனையை கடந்து வாழக்கூடியத வாழ்க்கை. ஆளே இல்லாத இடத்துல நல்லா வண்டி ஓட்டினா என்ன அர்த்தம்? ஆள் இருக்கக்கூடிய இடத்துல வண்டி ஓட்டி தப்பிக்கிறது பெரிய விஷயம். ஆக பிரச்சனைகளை கடந்து வாழக்கூடியதான் வாழ்க்கை. மனுஷ வாழ்க்கையில சிரிச்சு சந்தோஷமா வாழ்றத வாழ்க்கை. ஆனா எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. என்னைக்குமே 4 பேர் நிக்கிற இடத்த போய் எக்காரும் கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்த போய் அழுதம்னா நடிக்கிறேன் பாருண்டுவான். யாருமே இல்லாத இடத்த போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாயா நீ சுத்த பைத்தியக்காரனை போட்டிட்டு எங்க சிரிக்கணும் அங்க சிரிச்சிருப்பா. அப்போ ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலையும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அது என்ன சிரிப்புல பலரகம். இன்பத்தில் சிரிக்க கூடுவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்க கூடுவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்க கூடியவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாடி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் அப்படி வகைப்படுத்தி கொடுத்த தாய் திரு தமிழ்நாடு வந்தாறு வளரக்கூடிய புண்ணிய பூமி. அப்படிப்பட்ட பூமி நம்ம இருக்கோம்னா மனிதனுடைய சிரிப்பு ரொம்ப அத்தியாவசியமானது. அப்படிப்பட்ட கால சூழலையும் இந்த பெண்மகள் அடிமகள் கலைமகள் மலைமகள் முப்பெருந்தவையும் ஓசை மிஞ்சக்கூடிய குரோசையாக இருக்கிறது. எனவே தத்துவத்தின் அடிப்படையில் கருப்புசாமியின் திசையில் எல்லாவள பெருமை கலைவாணி நாளை இப்போட பெருமையோடு முழங்கி கொண்டிருக்கிறார். தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சுந்தரவடி எப்படிப்பட்ட சுந்தரவடிக்க கலைவாணிகோ ராணிகோ அவர்தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ பார்த்திருந்தா பிள்ளு பார்த்து வரும் கடைகாணியோ ராணியோ அவர்தான் யாரோ சிலை மேதியோ மேதியோ எதுதான் பேரோ. பாதங்களும் பூங்கொடுசு தான தங்கும் பாட கீதங்களும் நாதங்களும் தீண்டி வந்தவர் கூட
நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா ஊருலகில் அவளை போல பேர் வருமா பழுங்கி போல சிரிப்பு மனச பறிக்கும் அவள விரிப்பு விளங்கிடாத துடிப்பு விவரம் புரிஞ்சிடாத இனிப்பு சந்திர ஜோதி வந்தது போல சுந்தரா தேவி சொடிக்கும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ தேதியோ தேதியோ எதுதான் பேரோ அவள் மேலழகும் அந்த காதலகும் தினம் பார்த்திருந்தா பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அப்பேற்பட்ட காணமணி பிறந்து கொடுக்கலாம். வணக்கம் வணக்கம் நன்றி. ஆக அப்பேற்பட்ட ஓசைகளுக்கு மத்தியிலே பெருமையான வழிமகள் இத்தனை பற்றி ஓசைக்கு மத்தியில் இருக்குன்னு யார் இந்த வள்ளி? மாணிக்க வள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, முருகவல்லியா ஒட்டுமொத்த வள்ளி ஜனபதம் அந்த வள்ளி கிட முடியுமா? ஆமா சாமி. அப்படிப்பட்ட பெருமையான ஓசை இருக்குன்னா வள்ளியினுடைய குரோசை மனதிற்கு பெருமை ஏற்றக்கூடிய அற்புதமாக இடமாக இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறைகள் போட்டக்கூடிய பொன்னான 50 இடங்களில் நாம் இருக்கக்கூடிய குறிஞ்சி இடம் பூலகத்தில் எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கும்? ஆளை பார்த்து என்னைக்குமே இடம் ஓட்டக்கூடாது. முன்பக்கத்தை பார்த்து உள்ள செய்தி இப்படித்தான் இருக்கு நம்ம தீர்மானிக்க கூடாது. ஒருத்தனுடைய தோற்றத்தை பார்த்து இவ்வளவுதான் செய்தி இருக்குன்னு நினைக்க கூடாது. என்னைக்குமே பழைய பேனாக்கள் தான் புதிய கருத்தை எழுதுவது போல பழசு நினைச்சிடக்கூடாது. அதுக்குள்ள பல அர்த்தங்கள் தானாவே புரிஞ்சிருக்குமா? அப்படி ஒரு ஆளு குறைச்சு பேச வேண்டிய இடத்துல குறைச்சு பேசி விடணும், கூட பேச வேண்டிய இடத்துல கூட பேசிடுமா. அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாது. கண்டிப்பா அவரவர் வேலையை அவரவர் சரியா செஞ்சுட்டா இங்க பஞ்சாயத்தே இல்ல. ஏழைகளை கடந்து மாற்று வழியா செய்ய முடியாது. இங்க பிரச்சனைகள் முத்திக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பூலகத்துல சாதாரணமா ஒரு ஆளு யதார்த்தமா ஒரு கழுதை நாய் ஒன்னா சேர்த்து வளர்த்தாப்படியா? சரி சாமி. கழுதை ஒரு பக்கம் நாய் ஒரு பக்கம், ரெண்டும் படுறவாடு பெரும்பாடு. இப்ப கழுதை நாய் ஒன்னா வளர்த்தாலும் இல்லையா? ஒன்னா வளர்க்கும் போது பாருங்க அரை தீனியா போட்டு முதலாளி வளர்த்திருப்பாரு போல. சரி. ஒரு நாள் ஒத்தையடி பாதையில ஒத்த விடா கண்டு திருடை ஒருத்த ஏறி குதிக்க பார்க்க 12-1 மணி இருக்கும். 12-1 மணிக்கு இருக்கும்போது பக்கத்துல கழுதை படுத்திருக்கு, கழுதைக்கு பக்கத்துல நாயும் படுத்திருக்கு. இந்த திருடை ஏறி குதிக்கிறத நாய் பார்த்து பிடிச்சு. நாய் இருக்கின்ற விஷயத்தை திருடன் பார்த்து விட்டான். சரி. ஆனா திருடனை பார்த்த நாய் கத்தல கதல ஒண்ணு மணி தலையை தூக்கி பார்த்துட்டு பேசாம படுத்துருச்சான். ஆக நாய் இருக்குன்னு சொல்லி நம்மால் வெளியே போனா உள்ள படுத்துட்டாப்ல. சரி. வெளியே ஓடி போயிட்டான திருடனு. நாய் பேசாம படுத்துருச்சா. பக்கத்துல இருந்த கழுதை பார்த்துச்சா, என்னடா நண்டி கட்ட நாயா இருக்கும் போல நாய். இவ்வளவு பெரிய திருடன் உள்ள ஏறி குதிக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய இடத்து மத்தியில ஒரு சத்தம் போடுதா, முதலாளிக்கு துரோகம் பண்ணுது. இந்த நாய் சத்தம் முன்னாடி என்ன நம்ம சத்த போடுவோம்னு சொல்லி நாய் சும்மா இருந்த இடத்துல கழுதை கத்த ஆரம்பிச்சிருக்கு. சரி. கழுதை கத்து பெருங்கத்தவள இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது போல. சரி. சரி கழுதை ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சா இல்லையா? அப்பதான் அவர் பார்த்தவர் சும்மா இருப்பாரு இல்லையா? முதலாளி பார்த்தாப்ல என்னடா சம்பந்தம் இல்லாம 12-1 மணிக்கு கழுதை கத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த கழுதை சும்மா கத்திக்கிட்டு இருக்கு? நேரா விறுவிறுன்னு கதவை திறந்து பார்த்தா கழுதை மட்டும் கத்திக்கிட்டு இருக்கு. திருடன் ஒண்ணும் காணோம். திருடனே ஓடிட்டானே. அப்பதான் பார்த்தாப்ல எல்லார் தூக்கத்தையும் கெடுக்கிற மாதிரி சும்மா நீ கழுதை கத்திக்கிட்டா இருக்க. எடுத்து போட்டானா உற்சாமட்டைக்கு கழுதைக்கு ஒரு அடி. சரி. அதோட கழுதை பேசாம படுத்தது இங்க மிச்சம். பூலகத்துல நாய்க்கு பொழுது கழுதை கத்துனா பாராட்டு கிடைக்கும் கத்துனது. பாராட்டுலாம் கிடைக்காது. அடுத்தவர் வேலைக்கு போல அந்த வேலையை நம்ம பார்த்தோம்னா மாற அடிதே விழும்ன்றத அப்பதான் அவருக்கு சரியா புரிஞ்சுக்கிச்சான். ஆக பல சமயத்துல கத்தாம இருக்க வரைக்கும் சந்தோஷம் தான். இப்ப கத்துதா கத்துறே தெரியலையா? கத்துதா ஆக அப்படிப்பட்ட பூமிக்கு மத்தியில் இப்படிப்பட்ட சிறப்புகள் போய் கொண்டிருக்கிறது. ஆக எல்லா உள்ள பெருமை உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்ப ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபரவாசல் தெள்ள நெறிதாருக்கு சிவனை சிவலிங்கம் கள்ள புலந்தும் காணமணி விளக்காமனு இடத்துக்கு தான் போல ஒப்பற்ற பெருமை சொல்லக்கூடிய இடமாக ரொம்ப நயமா போயிட்டே இருக்கு. மனித வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிறப்புகள் கடந்து போயிட்டு என்ன அர்த்தம்? பிள்ளைதர் வயதில் முத்தால் புலாவன் சொல்புத்தி களார் கடினர் குளார் முத்தால் கடவுளை கருதிப்பாரார் தெல்லற வத்தை கட்டா சீரன் குறுவை திறன்றாப்ல. ஊருக்கு நம்ம உபதேசம் 1000 சொல்லலாம். ஆனா உபதேசம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம சரியா இருந்தோம்னா தான் 4 பேர் சொல்ல முடியும். இங்க நம்மளே சரியில்லாம 4000 பேர் சொன்னோம்னா ஒண்ணுமே எடுபடாது. கூடா நட்பு கேடாய் முடியுமா? ஒரு நட்புன்றது ரொம்ப சரியா இருக்கணுமா? சரியில்லாத பட்சத்தில் நட்பு கொடுத்துனா பிரச்சனைகள் தெளிவா போயிடும். இங்க பால் மட்டும் நல்லா இருந்தா போதாது, பால் வைக்கக்கூடிய பாத்திர சட்டிய நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா இருக்கேன் அப்படின்றா சட்டியில போய் சம்பந்தம் இல்லாம அழுக்குதுல ஊத்துறோம்னா பால் தானே கெட்டு போகுது. ஆக பால் மட்டும் சரியா இருந்தா போதாது, பாத்திர சட்டி நல்லா இருக்கும்னா என்ன அர்த்தம்? நம்ம மட்டும் இங்க நல்லா இருந்தா போதாது, சேரக்கூடிய சேர்க்கையும் சரியா இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி ஒரு சேர்க்கை பக்கத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆளு முயலுக்கும் ஒட்டாச்சுவிங்கி நட்பு. கவனிப்பட்டீங்களா? முய குட்டையான உருவம், ஒட்டாச்சுவிங்கி ரொம்ப வளர்த்தி. இவங்க 2 பேரும் நட்பு பண்ணி போயிட்டே இருந்தாங்களா. போகும்போது பக்கத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு கம்மாயை தாண்டி அந்த பக்கம் போகணும். சரி சாமி. இப்பதான் முயல் பார்த்து ஜாகா அவ்வளவு பெரிய கம்மாயா இருக்கு, விழுந்து செத்துக்குத்து போயிட்டோம்னா போச்சு, நான் உள்ள இறங்கலைன்னுச்சான். ஒட்டாச்சுவிங்கி பார்த்தா ஏன் இப்ப வருத்தப்படுற, உள்ள போய் எவ்வளவு ஆளா இருக்கு நான் பார்த்து சொல்றேன், அதுக்கப்புறம் நீ இறங்கணும் ஒட்டாச்சுவிங்கி சொல்ல. நடு கம்மாய்க்குள்ள ஒட்டாச்சுவிங்கி இறங்கணும். ஒட்டாச்சுவிங்கிக்கு கழுத்துக்கு இருந்திருக்கு. முயலை பார்த்து ஒட்டாச்சுவிங்கி குடிச்சா அதெல்லாம் ஒன்னும் ஆழம் இல்ல, கழுத்து வரைக்கும் தான் இருக்குவா இறங்குச்சான். அதோட செத்ததே முயல் மிச்சம். ஆக நம்ம பழக்க வழக்கம் எப்படி இருக்கோ அதை பொறுத்த பாரம்பரியம் மாறுபடும் என்ற தன்மைக்கு எடுத்து வருகிறே இந்த இடம் எப்படிப்பட்ட பெருமையோடு போய்கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இவர்கள் நல்லவர்கள் தான். ஒரு சில சமயத்தில் கிறிஸ்துவம் பிடித்து திரிகிறார்கள், ஏனென்று தெரியவில்லை. அவர்களுக்காக இறைவன் எப்படிப்பட்ட பெருமையை கொடுத்து கொடுத்தாலும் நானும் எத்தனை மனிதர்கள் பார்த்திருக்கேன்.
ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்த கிடையாது. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. பல நாள் இருந்தே உள்ள அந்த நிம்மதி எனக்கு இல்லை. உள்ள போன அத்தனை பேரும் குட்டவாளியில் நீங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தியில் நீங்க. வானத்தை பார்த்தேன், இந்த பூமியை பார்த்தேன், மனுஷனுக்கு இன்னும் பார்க்கலையே. குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது நாதினில்லையே. கடவுளை மனிதன் படைத்தானா, மனிதனை கடவுள் படைத்தானா. ரெண்டு பேரும் கிள்ளையே, ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, அதை நீ நம்பினாள் நன்மை. அட நான் சொல்வது உண்மை, அதை நீ நம்பினாள் நன்மை. வானத்தை பார்த்தேன், இந்த பூமியை பார்த்தேன், அந்த மனுஷனை இன்னும் பார்க்கலையே. சில நாள் இருந்தேன் கருமறைகள், பல நாள் இருந்தேன் சிறைகரைகள். அம்மா என்னை ஈண்டது அமாவாசையா. அதனால் பிறந்தது தொல்லையடா, ஆனால் என் மனம் இல்லையடா. பட்ட பாடு யாவுமே பாடம் தானடா. பூந்தோட்டமா வாழ்க்கை, அட போராட்டமே வாழ்க்கை. பூந்தோட்டமா வாழ்க்கை, அட போராட்டமே வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், இந்த பூமியை பார்த்தேன், நல்ல மனுஷனை இன்னும் பார்க்கலையே. பல நாள் இருந்தே உள்ள அந்த நிம்மதி இங்கில்லை. உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளிய உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட மனுஷனை இன்னும் பார்க்கலையே, அட மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நன்றி நன்றி நன்றி. அன்புள்ள அத்தனை பேர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கங்கள். எல்லா விட சிறப்பு விருதி உன்னதமான இடம், மனிதர்களுடைய வாழ்க்கையில் மேம்பட்ட இடம். மனிதருக்கு ரொம்ப பெருசு கைத்தட்டு. எல்லா விதமான சிறப்பு கைத்தட்டுக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்குன்னா என்ன அர்த்தம்? வெண்தட்டு, செந்தட்டு, புண்தட்டு, இந்த 3 வகையான தட்டுகளை காட்டிடும் மக்கள் தரக்கூடிய பொன்னான கைத்தட்டு ஆக சிறந்தது. அப்படிப்பட்ட பூமியில எல்லா விட சிறப்பை கொடுத்து கொண்டு இடம் போயிட்டே இருக்கு. ஒரு சில கூட்டம்லாம் பாதி பேர் தூங்கிட்டாங்க, பாதி பேர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கவங்களுக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பெருங்கொண்ட வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்தி வேலை கவனிச்சு பார்த்தீங்களா? தூங்குற ஆளுக்கெல்லாம் ஒரு சில நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாட நல்லபடியா போகும், பேசாம படுப்போம்னு படுத்துட்டாங்க. ஆமா, உட்கார்ந்து இருக்க ஆளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. விடிய வரைக்கும் நல்லா இருக்குமா, கலவரம் அதை ஒழுங்கா பார்க்காம தூங்க கூடாதுன்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கார்கள். ஆக அப்படிப்பட்ட பூமிக்கு மத்தியிலே இந்த இடங்கள் மேலும் மேலும் பெருமையை சிறப்பை கூட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக அவ்வளவு பெரிய இடங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பத்தை கூட இன்பமா மாற்றக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கு. பென்சில் பாத்திரீங்களா? பென்சில ஒரு தப்பா எழுதிட்டோம்னா அடிக்க ரப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எங்க கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? பின்னாலதான் இருக்கான். ஆனா ரப்பரை எங்கெங்கே போய் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். பிரச்சனை பண்றது நம்ம, தீர்வு எங்கெங்கே தேன கிடைச்சிருமா? கிடைக்காது. கேட்ட இடத்துல நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரு இடத்த தவறுதலே பண்ணிட்டோம்னா அண்ணே மனுஷங்க என்ன அதோட முடிஞ்சே போச்சு. அவர்கிட்ட போனா பிரச்சனை சரியாயிருமா, இந்த அவரை போய் பார்த்தோம்னா சரியா இருக்கும்னு இருக்க பிரச்சனை நாளா வளர்த்து இல்லாத புது பிரச்சனையை பண்ணி வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கூட்டங்கள் நாலு முழுது வளர்ந்துட்டே இருக்கு. ஆக பேசி பிரச்சனையை முடிக்க பார்க்கணும் தவிர பேசிய பிரச்சனை வளரக்கூடாது. இப்போ ஒரு யதார்த்தமா கேட்கிறேனே, காட்டு வழியா ஒரு பாம்பு விறுவிறுன்னு போயிட்டு இருந்துச்சா. இந்த பாம்பு போய் புத்துக்குள்ள உட்கார, அந்த பக்கமா ஒரு மனுஷன் ஒருத்தர் நடந்து போனானா. ஆகா இது பாம்பு இருக்க பாதைடா, அந்த பாதை இதுல போக கூடாதுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம பாம்பு இருக்க பாதையை விட்டு வேற பாதையில போனாப்லையா. வேற பாதையில போகும்போது இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, மனுஷன் போற பாதையா பார்த்து எங்க போனான்னு பார்த்து பின்னால வந்து காலில் கொத்தி பிடிச்சு. ஏன் வேணாம், பழக்க வழக்க வேணாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், இந்த புத்த பக்கம் போனா பாம்பு வேணாம்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம போறேன். ஆனா பாம்பா விரட்டி வந்து காலில் போ கொத்துனோன்னு ரெண்டே வழிதேப்ப இருக்கு. ஒன்னு கொத்தப்பட்ட இடத்துக்கு வைத்தியம் பார்க்கறது, இன்னொன்னு பாம்பு கிட்ட போய் நீ ஏன் கொத்துற, உன் பிரச்சனைக்கு வந்தனான்னு கேட்கறது. சரி, இதுல நீ என்ன பண்ணுவீங்க? வைத்தியம் தான் பாப்பேன். வைத்தியம் தானே பார்க்கணும். ஆமா. ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்றாங்க, ஏன் நீ என்னை கொத்துறன்னு போய் பாம்போட வாக்குவாதம் பண்ணி கடைசி செத்து போறதே இங்க மிச்சம். ஆக பல சூழ்நிலை நம்ம வாக்குவாதம் பண்றது நம்ம தவறாத்தான் போயிட்டே இருக்கு. வாக்குவாதம் பண்ண 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 யாருக்கு உயிர் போகுது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில கோபம்ன்றது மனிதனுக்கு வருத்தம் செய்யும். ஆனா கோபம்ன்றது என்ன, அடிப்படையான ஒரு காரணம், பிறர் செய்யக்கூடிய தப்புக்கு நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை தான் கோபம். அந்த கோபத்தை குறைத்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வது மகத்தான வாழ்க்கை.
அன்புள்ளங்கள் அத்தனை பேருக்கு நண்பன் இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் கதை சொன்னேன் என்று சொல்லி இவர்கள் கொடுத்துள்ளார்கள். இது கதை மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள் இப்படி நிறையா போயிட்டே இருக்கு. அதனாலே அன்பளிப்படுத்த அருமை என்னார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். ரூபாய் நோட்டில் கூட ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஒரு பெருமை உண்டு. அன்னை கொடுத்த ரூபாய் நோட்டை கூட காலத்துக்கு ஏற்றாப்புல பார்த்தோம்னா உள்ள காந்தி முகம் 100 ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே இருக்குது. சரி சாமி. 50 ரூபா நோட்டை பார்த்தாலும் அப்படியே இருக்கும், 20 ரூபா நோட்டை பார்த்தாலும் அப்படியே இருக்கும், அப்படிதான் இருக்கும். 10 ரூபா நோட்டை பார்த்தாலும் சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. ஆனா நம்ம மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். எப்படி? 50 ரூபா நோட்டை பார்த்தா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு, ஆமா. 100 ரூபா நோட்டை பார்த்தா அப்போதைக்கு ஒரு சிரிப்பு, 2000 பார்த்துட்டோம்னா விடிய சிரிப்பு. ஆக ஒவ்வொரு ரூபா நோட்டை பார்த்து நம்ம முகத்துல சிரிப்பு மாறிட்டே இருக்கு. மாறாத சிரிப்பு இருக்குன்னா அவரை கொண்டாந்து அங்கேயும் நம்மளை கொண்டாந்து இங்கேயும் விட்டுட்டு போய் அப்படிப்பட்ட கூத்துக்கு மத்தியில் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த எண்ணற்ற இடம் எப்பேற்பட்ட பெருமைகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. தத்துவத்தின் அடிப்படையில் வள்ளி ஆளுநர் விசித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்து கழகம் வெற்றி இருந்தால் போட செல்ல வேண்டும். ஆக வெற்றி பாதையில் போகும்பொழுது இந்த பெண்மணி எப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்கார பெண்மணியாக இருந்து கொண்டிருக்கிறார். தத்துவத்தின் அடிப்படையில் இவர்கள் காணமொழி வரக்கூடிய கவி குயில் எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெருமையான ஓசையா இருக்கிறது. காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கெங்கும் பஞ்சம் உள்ள பாடத்தா தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தா அன்புள்ள நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் பக்கமளத்தில் ஒத்துழைப்பினால இல்லாத பாடல்கள் சாத்தியம். அவரோட பெருமையோடு மக்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட இடம் இருந்தால் கூட வந்த வினைக்கு வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கும் திருச்செந்தூர் சிவகாகின்ற திருநீர் அணிவோருக்கு மேவ வாராத வினை அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் தீர்த்து
வாழக்கூடிய வாழ்க்கையில பிரமிசக்கூடிய புண்ணியமாக இடமாக இந்த இடம் இருக்கிறது. தத்துவத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட சிறப்பு யதார்த்தமான உண்மை. ஆக இவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில காணாமல் பிடிக்கக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக பிறந்து கொண்டிருக்கார்கள். சீக்கிரம் வள்ளியை சேர்க்க வேண்டிய இடத்தை சேர்த்தோம்னா அவ்வளவு பெரிய பெருமைகள் சேர்க்கும். ஆக இந்த நந்தவனத்தில் இப்படிப்பட்ட குரல் வளமும் பெருமை இருக்குதுன்னா யாருக்கு அமையாத ஓசை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காலத்தை இந்த வட்டாரத்தில் இதுவரைக்கும் காணோம். அப்படிப்பட்ட பெருமையான ஓசைகளாக மக்கள் மத்தியில் நாடு முழுவதும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட பெருமைனா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெருமை இருக்குன்னா அது யார் கொடுத்த சிறப்பு? எல்லா வள முருகப்பெருமான் அவர் கொடுத்த அருட்கருணை. அந்த பெருமானுடைய அருணாலே எல்லாம் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. வேலுமுருகன் துணையப்பா, வேதனையை தீரப்பா, நாடுமுருகன் நமக்கப்பா, நமசிவாயின் துணையப்பா, திருசெந்தூர் வடி வேலனப்பா, இவரது சிந்தைகணம் ஆடியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா இந்த மூலமந்திர சேர்க்கணுமா சொல்லி அப்படிப்பட்ட நந்தவனத்தில் மேலும் பெருமை. கரந்தமலை ஜோதி அருமையன்னார் பிச்சமணி மற்றும் ஜோதி அவர்கள் சார்பாக காளிஸ் அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த பெருமை சுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நடிகர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புள்ளங்கள் ஐயா அவர்கள் பொழுதத்தை பாடிட்டு அப்புறம் மற்ற பேசுவோம். தடம் பதித்து நடக்கக்கூடிய மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடிய மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். அப்படி ஒரு பூமியில தனக்கென்று ஒரு வரலாறு படித்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய சிறப்படுத்த எண்ணற்ற பெருமை 1000 இருந்தாலும் இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில் நீங்காத பெருமை. மன்னர்கள் பல உண்டு, மாமன்னர்கள்னு ஒரு சில பேருக்கே உண்டு. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த பெருமையான ஒரு ஐயா அவர்கள் பெருமை கீதத்தை பாடிட்டு மற்றவர்த்த சொல்லுவோம். ஏன்னா எல்லாவோட சிறப்பு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பேரை கொடுக்கணும்னா ஒரு காரணம் வேணும்ல. காரணம் இல்லாமல் யாராவது கொடுக்க முடியுமா? அப்போ ஏன் இப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பையும் கொடுத்துருக்காங்க? ஆரம்பத்தில் நம்ம காளையார் கோவில் பெருமையான அந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேர் செய்யணும். தேர் செய்யக்கூடிய அளவிற்கு தகுதியான மருத மரங்கள் தேவை. இப்போ யார்கிட்ட போகும்போது அந்த ஆசாரிட்ட கேட்குறாங்க, ஐயா அந்த எங்கே வந்து செய்யலாம் மருத மரம் வேணும்பான்னு சொல்லும்போது ஒரு உனக்கு எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. தகுதியான மருத மரங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு, அதை வெட்டலை. கடைசி வரைக்கும் ஏன் இந்த மாதிரி போய் மருத மரங்கள்லாம் கிடைச்சிச்சா, ஏன் இவ்வளோ காலதாமதம் கேட்கும்போது ஒரு இடத்துல இருந்துச்சுங்க ஏன் தேடி பார்த்தா, ஆனால் வீட்டோட உரிமையாளர் வெட்ட அனுமதி தரமாட்டாங்க. ஏன்? கோயில் திருப்பணிக்கு போதுன்னு சொன்னீங்களா? கோயில் திருப்பணிக்கு போதும் சொல்லியாச்சு, சொன்ன பின்னாடி கொடுக்கலங்கய்யா. நேரம் மன்னர்களே போனாங்க, ஏமா கொடுக்க மாட்டீங்க, மரத்தை கொடுங்க, என்ன பொருள் வேணுமோ அதுக்கு வாங்கிக்கங்க கொடுங்கன்னு சொல்லும்போது கொடுக்க முடியாங்கய்யா. எந்த ஒரு சூழ்நிலை இந்த மரத்தை வெட்ட அனுமதி தர முடியாதுன்னு சொல்ல, ஏன் அனுமதி தர மாட்டீங்க? ஏன் முடியாது, நீங்க இறைவனை கேளுங்க, மற்ற எந்த பொருள் வேணும் கேளுங்க, ஆனா இந்த மருத மரங்களை மட்டும் கொடுக்க முடியும் அவர்கள் சொல்ல. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லாம நீங்க கொடுக்க முடியும் என்ன அர்த்தம்? ஏன் தர மறுக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது மரத்தை வெட்ட போனார்கள் இல்லையா, அவர்கள் குறுக்க விழுந்தார்களா, எங்களை வெட்டிட்டு அப்புறம் மரத்தை வெட்டுங்க. இவ்வளவு தூரம் ஒரு மரத்துக்கு பாட வேண்டிய அவசியம் இருக்கா? மரத்து பின்னாடி ஏதோ ஒரு செய்தி இருக்கணும். என்ன காரணம்? ஏன் தடுக்கிறீங்க இந்த மருத மரத்தை வெட்ட விடாமல் சொல்லும் பொழுது பார்த்தா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இது சாதாரண மரங்களா இருந்தால் வெட்ட அனுமதி கொடுத்திருப்போம், இது சாதாரண மருத மரங்கள் அல்ல, இந்நாட்டை ஆளக்கூடிய மருது சகோதரர்கள் நினைவாக வளர்த்து வரோம், அதனால இந்த மருத மரங்களை வெட்ட அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மன்னர்கள் கண்கலங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட மக்களும் அந்த உலகத்தை இருப்பாங்க, இனிமே இந்த மரத்தை வெட்ட வேணாம், இது இங்கே இருக்கட்டும் சொல்லி திருப்பூணம் பகுதியில் அந்த மரம் இன்னமும் இருந்தது. கால சூழ்நிலை நம்ம மாற்றப்பட்டது. ஆக இப்ப நடந்து போச்சு, வேற மருதங்களை வச்சு செஞ்சாச்சு. இப்போ சிலையாப்பட்ட செய்கிற மாதிரி மிகப்பெரிய அந்த தேரை செஞ்சு முடிச்சாச்சு. சிலையை செய்தவர் அந்த உள்ள தேரில் உள்ள எல்லா பொருளையும் செஞ்சு முடிச்சு தேரை செஞ்சவர் குப்பமுத்துன்ற ஒரு ஆசாரி செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்ச பின்னால இந்த தெய்வ சிலை இந்த தேரில் செய்யும் பொழுது சின்னதாக ஒரு விரிசல் போல ஒரு மாற்றம் சிலையில் ஒரு உடஞ்சு போயிருது. இது அவர் தெரிஞ்சு வச்சு. இப்படி மாதிரி தெய்வ சிலைகளில் மாறுதல் ஏற்பட்டா முத இதில் யார் மன்னராக ஊர்வலம் போவாங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்துன்ற விவரம் இந்த தேரை செஞ்ச சிற்பிக்கு தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே இருந்தாப்புல தேரெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா, நேரம் மன்னர் விழுந்தாங்க. பிரம்மாண்டமான ஒரு தேர் செஞ்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் எதா இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்ல. அப்பதான் அவர் கேட்டார்களா, எனக்கு எதுவுமே வேணாம், ஒன்னே ஒன்று கொடுப்பீங்களா, என்ன வேணும் எதா இருந்தாலும் கேளுங்க பொழுது இந்த தேர்ல நான் தான் முத மன்னரா ஊர்வலம் வரணும்னு அந்த சிற்பி கேட்க மன்னர்கள் பார்த்தாங்க. ஒரு பக்கம் ஆத்திரம், ஒரு பக்கம் கொடுத்த வாக்க மீறக்கூடாது. ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, மத்தாலாம் கொந்தளிக்கிறாங்க. மன்னர் இருக்கும்போது எப்படிப்பட்ட வார்த்தை கேட்கலாம்? ஊர்வலமா போகக்கூடிய மன்னர் தானே, நீ எப்படி முத போய் கேட்பான்? எல்லாரும் கோப்பட்டாங்க, மறுசோறு தடுத்தார்கள். கோப்பட வேண்டாம், அவர் கேட்டதை கொடுப்போம், வாக்கு கொடுத்ததை மீறக்கூடாது, கொடுத்த வாக்கை மீற அந்த வாக்கே கிடையாது, அதனால நீனே ஊர்வலம் வாப்பான்னு கொடுத்தாச்சு. அப்படி தேர்ல ஏறி அந்த ஆசாரி அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேருடைய நிலத்தடுமாறி கீழே விழுந்து இறந்துறார். இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுது மன்னர்கள் ஓடியான் தூக்குறாங்க. என்னப்பா முத போகும்போது உனக்கு அப்படி ஏற்படணும், என்னாச்சு ஏன்னு கேட்கும்போது, ஐயா மன்னர் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு முன்னாலே தெரியும் இந்த தேர்ல முத யார் ஊர்வலம் போகுமா உயிருக்கு ஆபத்துன்னு. ஒரு தெய்வச்சலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்னதா மாறுதல் ஏற்பட்டு போச்சு. அப்ப இந்த மன்னர்கள் முத யார் போறாலும் உயிருக்கு ஆபத்து வரும் தெரியும். அப்பதான் நான் பார்த்தேன், ஏன் உயிர் போனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு சிப்பி இருக்காங்க, ஆனால்
இந்த நாட்டை ஆளக்கூடிய மருது சகோதரத்தில் போய் ஏதாவது உயிருக்கு ஏற்பட்டா எங்களால தாங்க முடியாது. அதனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல, மருது சகோதரர்கள் நினைத்திருக்க வேண்டும், மன்னர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நான் வந்தேங்கய்யா, வேற எதுக்கு என்று சொன்னார். அதனால தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட பெருமை பேசப்படுகிறது. காளையார்கள் தலை உயர்ந்து நிற்கக்கூடிய பெருமை, அவர்கள் கட்டி வைத்த வீரம், அப்படிப்பட்ட மகத்துவம். விண்ணில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் வானத்திற்கழகு நினைவுதான். மண்ணில் பல தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் எங்கள் வாழ்க்கை கழகு ஐயா அவர்கள் மருது சகோதரர்கள் போல்தான் என்று கூறி பெருமத்தோடு பாடுவோம். அந்தாத சிங்கமடா. நாரதராக நடிக்கும் ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு பணக்குடி பூமிநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி, வணக்கம். அன்பளிப்படுத்த பெருமை சத்த அருமை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம் வணக்கம். அந்தாத சிங்கமடா அகமுடையோ வம்சமடா, அந்தாத சிங்கமடா அகமுடையோ வம்சமடா, குலமும் போற்றுகின்ற முக்குலத்து தெய்வமடா, எக்குலமும் போற்றுகின்ற முக்குலத்து தெய்வமடா, அந்தாத சிங்கமடா அகமுடையோ வம்சமடா, குலமும் போற்றுகின்ற மறுபிடிவர் தெய்வமடா, மருதிருவர் தெய்வமடா, முக்குலத்தில் உதித்த மகா முத்தாக வளர்ந்த மகா, முக்குலத்தில் மூத்த மகள் முத்தாக வளர்ந்த மகள், எங்க குல தெய்வ மகள், காளையா கோவிலையே கட்டி வைத்த சிங்க மகள், அஞ்சாத சிங்கமடா அகமுடையோர் வம்சமடா, குலமும் போற்றுகின்ற மருதிருவர் தெய்வமடா, மருதிருவர் தெய்வமடா, ஆங்கிலேய ஆதிக்கத்தை அடக்க வந்த சிங்கமடா, ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை அடக்க வந்த சிங்கமடா, போற்றுகின்ற எங்க குல தங்கமடா, உலகமெல்லாம் மாற்றுகின்ற எங்கள் குல தெய்வமடா, அஞ்சாத சிங்கமடா அருமிடுவர் தெய்வமடா. பழனிய பண்பட்டெடுத்த எங்கள் கூட தங்கமடா, பழனிய பொன்விட்டெடுத்த எங்கள் குல தங்கமடா, போட்டு மறுதீருவர் எங்கள் கூட தெய்வமடா, பார் போட்டு மருதிருவர் எங்கள் குல தெய்வமடா, அஞ்சாத சிங்கமடா அகமுடையோர் வம்சமடா, எக்குலமும் போற்றுகின்ற முக்குலத்து தெய்வமடா, எக்குலமும் போற்றுகின்ற முக்குலத்தின் தெய்வமடா, ஏழைகளை காக்க வந்த எங்கள் கூட தெய்வமடா, ஏழைகளை காக்க வந்த எங்கள் குல தெய்வமடா, இதயமெல்லாம் போற்றுகின்ற மருதிருவர் தெய்வமடா, இதயமென போற்றுகின்ற மருதிருவர் தெய்வமடா, ஏழைகளை காக்க வந்த எங்கள் கூட தெய்வமடா, இதயமெல்லாம் நிறைந்து வந்த மருதிருவர் சிங்கமடா, அந்தாத சிங்கமடா அகமுடையோர் வம்சமடா, எக்குலமும் போற்றுகின்ற மருதிருவர் தெய்வமடா, எக்குலமும் போற்றுகின்ற மருதிருவர் தெய்வமடா, மருதிருவர் தெய்வமடா, மருதிருவர் தெய்வமடா. நாரதராக நடிக்கும் ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு மேலத்துளுக்கும் குளத்தைச் சேர்ந்த முருகன் வீரபத்திரன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்தார். அன்பளிப்படுத்த பெருமை செத்த அனைத்து நல்ல உணர்வுகள் நெஞ்சாத வணக்கங்கள். அத்தனை பெருமையும் ஐயா அவர்களே சாரும் என்னை சாராது இருக்க தினமும் அதை நம்ம பாடுறோம். ஆக ஒரு பாடலை பாடுற நமக்கே எவ்வளவு மகத்துவம்னா பாடல் பாடுற அளவுக்கு இருந்தவங்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் அதை நினைச்சு பார்த்தே ஒரு நடத்தும் புலரிப்பு ஏற்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையிலே எண்ணற்ற பெருமையை சொல்லக்கூடிய சுந்தரபூமி அனைவருக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொண்டதாலும் இந்த உருத்தமான இடங்கள் அனைவருடைய பெருமைகளை சேர்த்துக் கொண்டதால் கூட அவர்களுக்காக சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு, சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட, பழவாங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மண்டவனின் பாதம் பட்டா எல்லாம் பாடுவோம், பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேர் வரும்,
சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு எக்குறத வீதியிலே என்ன மர தோப்புக்குள்ளே வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே உங்கள் வருது செய்தி சொல்லுது விவரவர் காதுக்குள்ளே ராஜகாளியம் மனுள்ள சோழகுரு கோவிலிலே சூடன் கொழுக்கும் கோதி நிறையும் வட்டரவன் கண்ணுக்குள்ளே கட்டிடம் காட்டுகிற கட்டுக்காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வெங்கையர திக்கையட்டம் சீரிக்கிட்டு வருவா சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி வருவா சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி புருஷனுங்க பார்த்த வேணுங்க பொங்குமந்த ஜீவனதி சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்துல யார் வருவா கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா குத்தம் புரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தகிடம் முதிருவா சூறக்காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆழமரம் சின்ன மருது பெரிய மருது உலகவ காத்திருப்பா பாண்டிய பூமியிலே பகை பாகிற நாள் வரைக்கும் என்னவற்றி மயிலே மருது மன்னவன் பேர் இருக்கும் பொதுவாய குளமோ நான் பிறந்த முக்குளமோ மருதாய குளமோ நான் பிறந்த முக்குளமோ போற்றி புகழும் பாடி மகிழும் செமணிப்பட்டி காரணடே சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட புண்ணாகும் மன்னவரின் பாதம் பட்டா பாட கூட பாதாக்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் புகழவா விதிகளே சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு அப்பேற்பட்ட பெருமைகள் அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் அன்புள்ளங்களுக்கு எனவே கதையின் சாராம்சத்தின் அடிப்படையில் வருகிறார் காவலாரி எப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்கார பெருமை இருக்கிறார் வருகா யாருன்னு பார்ப்போம் முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பானே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாற்று கேட்ட தம்பி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமீர வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாடும் பயத்தினி நான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக இந்த சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பான இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணல் சொல்லும் வார்த்தைகள் நாம் வேதமென்னும் தம்பி உள்ளம்
உலகத்திலே ஒரு நாடும் பிரிவும் இல்லை. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக வாடை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராதாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராதாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா. நூறாண்டு காட முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் உண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம், அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நாரதராக நடிக்கும் ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு பிரார்த்தனை நாடகம் நடத்தும் ராமபிள்ளை உமா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்படுத்த பொறுமை சத்து அருமை உள்ளங்களுக்கு நெஞ்சாத வணக்கம் வணக்கம் நன்றி வரக்கட்டும். எப்படி சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன் சிறந்த மங்கையவன், சுந்தரம் நிறைந்ததும் பொன்னிறந்த மங்கை